வெல்கம் டு அம்மு ஹோம் ஃபுட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இறால் பிரியாணி. 100 அடுப்பை பற்ற வச்சு 100 ml எண்ணெயை ஊற்றிங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, 2 பிரியாணி இலை, ஏலக்காய் அதை போட்டு கொஞ்சம் வதக்குங்க. 1/4 கிலோ வெங்காயம் போடுங்க. அதில் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா செவந்ததும் 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போடுங்க. அது நல்லா வதக்குங்க. இது வந்து ஃபுட் கலருக்கு பதில் நம்ம இதுமாரி போட்டால் ஃபுட் கலருலே வரும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. அதையும் நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கியதும் 3 பச்சை மிளகாய் போடுங்க. 1/4 கிலோ தக்காளி, அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா போடுங்க. அதையும் நல்லா வதக்குங்க. அரை கிலோ இறா அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அடி பிடிக்காமல் நல்லா நம்ம வதக்கணும். ஒரு கப் தயிர் ஊற்றுங்க. 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா போடுங்க. ½ லெமன் அதையும் ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் போடுங்க. சால்ட் உப்பு அதையும் நல்லா வதக்குங்க. ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றுங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பும் போட்டுங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா கொதி வந்ததும் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் 1/2 கிலோ அதை அதில் போடுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது ஒரு கலரி அடுப்பை 10 நிமிஷம் கழிச்சு சிம்மில் வச்சுருங்க. அதை தட்டு போட்டு மூடிடலாம்.
திருப்பி எடுத்து திருப்பி கலருங்க. தட்டை அதேமாதிரி மூடி வச்சிடலாம். ஒரு தண்ணி எடுத்து பாத்திரத்து மேலே வைங்க. அதை ஒரு 1/4 ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி கலருங்க. தண்ணி எடுத்து அப்படியே அது மேலே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு இப்போ எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.